நமது உடலில் மார்புக்கூட்டின் அடியில் வலது புறமாக ஒரு பந்து வடிவிலாக கல்லீரல் அமைந்துள்ளது. கல்லீரல் ஒரே சமயத்தில் 2 வேலைகளை செய்கிறது. ஒன்று, உணவை செரிப்பதற்கான நிணநீரை சுரந்து குழாய் வழியாக அனுப்புகிறது. மற்றொன்று, இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள கழிவுப் பொருட்களை உறிஞ்சி எடுத்து கழிவு உறுப்புகளுக்கு அனுப்புகிறது. ஆரோக்கியமான உடம்பில் கல்லீரல் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் அது கொழுப்பு படிவதனால் படிப்படியாக நிறத்தில் மங்கி பல வியாதிகளை உருவாக்குகிறது. கல்லீரலில் கொழுப்பு படிகின்ற தொடக்க நிலையை நாம் ஃபேட்டி லிவர் என்கிறோம். நாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஸ்கேனிங் எடுக்க சென்றால் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் டாக்டர் கல்லீரலில் கொழுப்பு படிந்திருக்கிறது, ஃபேட்டி லிவர் என்று குறிப்பிடுகிறார். அதுவரையில் நமக்கு ஃபேட்டி லிவரை பற்றி ஒன்றுமே தெரிவதில்லை. ஃபேட்டி லிவர் என்றால் என்ன? உடல் பருமனும் ஃபேட்டி லிவரும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. இது பருமனாக உள்ளவர்களுக்கு மட்டுமின்றி நீரிழிவு நோய் உள்ளவர்களிலும் பெரும்பாலுமாக காணப்படுகிறது. உடல் உழைப்பு தேவைப்படாத வேலையும் உடற்பயிற்சி இன்மையும் அதிகப்படியான மாவுச்சத்து பொருட்களையும் இனிப்பு வகைகளிலும் பராட்டா போன்ற உணவுகளையும் எடுப்பதாலும் உறக்கம் குறைவாலும் இந்த கல்லீரல் கொழுப்பு படிதல் என்ற வியாதி அதிகரித்து வருகிறது. கல்லீரல் கொழுப்பு படிதல் மது அருந்துபவர்களுக்கு மட்டுமின்றி மது அருந்தாதவர்களுக்கும் வருவதற்கு காரணம் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கமே. அலோபதி மருத்துவ முறையில் கல்லீரல் கொழுப்பு படிவதை தவிர்ப்பதற்கு தேவையான மருந்துகளை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதே அத்துறையை சார்ந்த மருத்துவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். ஆனால் நம்முடைய இந்திய உணவு முறையில் நம்முடைய உணவு பழக்கத்தில் சிறிய மாற்றங்களை செய்வது மட்டுமல்லாமல் சில பானங்களை நாம் குடிப்பதனால் நம்முடைய கல்லீரல் வீக்கத்தை வராமல் தடுக்கவும் முடியும். வந்தாலும் அது குறைவதையும் நாம் கண்கூடாக காணலாம். இனி கல்லீரல் கொழுப்பு படிதலை கண்டு பயப்பட தேவையில்லை. 3 பானங்கள் 30 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக விடாமல் எடுத்தீர்களானால் கட்டாயம் உங்களுடைய கல்லீரல் கொழுப்பு குறைவதை உணரலாம். எளிமையான வீட்டின் அடுப்பாங்கரையில் இருந்தே தயாரிக்கக்கூடிய 3 அற்புதமான பானங்கள். விடியற்காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. நீங்கள் டிஃபன் எடுத்துக்கொண்ட பிறகும் குடிக்கலாம். முதல் 10 நாட்கள் குடிக்க வேண்டிய பானம். தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் மோர், 5-6 சிறிய வெங்காயம், 2-3 கருவேப்பிலை தண்டுகள். சிறிய வெங்காயத்தை தோல் உரித்து கழுவி கருவேப்பிலை இலையுடன் சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்து கொள்ளவும். சிறிது கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. இதை 1 டம்ளர் மோரில் கலக்கி அத்துடன் சிறிது இந்துப்பை சேர்த்து பருகி வரவும். இப்படி தொடர்ந்து 10 நாட்கள் கண்டிப்பாக குடித்து வர வேண்டும். அடுத்த 10 நாட்கள் குடிக்க வேண்டிய பானம் மிக எளிய பானம்: பார்லி வாட்டர். நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பார்லியை முதல் நாளே ஊற வைத்து மறுநாள் காலை அந்த பார்லியை தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். 2 ஸ்பூன் பார்லி போதுமானதாகும். பார்லியை பொடியாக அரைத்து வைத்துக்கொண்டு 2 ஸ்பூன் சேர்த்து கொதிக்க வைத்தாலும் போதும். இந்த தண்ணீரை ஆற வைத்து அத்துடன் சிறிது இந்து உப்பை சேர்த்து நாள்தோறும் பருகி வர வேண்டும். 3வது 10 நாட்கள் குடிக்க வேண்டிய பானம் நெல்லிக்காய் ஜூஸ். பெரிய நெல்லிக்காய் 2 எடுத்து அதை கொட்டை நீக்கிவிட்டு அத்துடன் 5-6 கருவேப்பிலை இலைகளை சேர்த்து மஞ்சள் பொடி சிறிது சேர்த்து அதனை நன்றாக அரைக்க வேண்டும். அத்துடன் 2 ஜீரகத்தையும் சேர்த்து தண்ணீரில் கரைத்து அதனுடன் சிறிது உப்பை சேர்த்து நாள்தோறும் பருகி வர வேண்டும். நெல்லிக்காய் ஜூஸை கொதிக்க வைக்கக்கூடாது. இப்படி இந்த 3 பானங்களையும் 30 நாட்கள் மாறி மாறி குடித்து வந்தால் அது உங்களுடைய ஃபேட்டி லிவரை குறைக்க துணை செய்யும். 3 மாதங்கள் தொடர்ந்து செய்தீர்களானால் நல்ல பலனை தரும். மாறி மாறி குடிப்பதனால் உங்களுக்கு சுவையில் வித்தியாசமும் உண்டாகும். வீட்டு வைத்தியம் எளிய வைத்தியம், ஆனால் பயனுள்ள வைத்தியம்.
ஒன்று மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இதனை குடித்துவிட்டு கூடவே இனிப்பு பண்டங்களையும் மாவு சத்து பொருட்களையும் அதிகம் சாப்பிடாதீர்கள். முடிந்தவரையில் உடற்பயிற்சி செய்ய பாருங்கள். இருந்த இடத்திலே அமர்ந்து இருக்காமல் அடிக்கடி எழுந்து அங்கும் இங்கும் நடந்து வேலை செய்ய பாருங்கள். அப்படியானால் கண்டிப்பாக உங்களுடைய உடல் பருமனும் குறையும், ஃபேட்டி லிவரும் குறையும். நார்ச்சத்து மிக்க காய்கறிகளையும் பழங்களையும் உண்பதாலும் மாவு பொருட்களையும் இனிப்பு பதார்த்தங்களையும் தவிர்ப்பதாலும் ஆல்கஹாலை உண்ணாமல் இருப்பதாலும் நாம் நம்முடைய ஃபேட்டி லிவரை குறைத்து கல்லீரலை 3வது 4வது நிலைக்கு கொண்டு செல்லாமல் தவிர்த்து கொள்ள முடியும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே. பெல் பட்டனையும் தயவு செய்து அமர்த்துங்கள்.